நாம் ஜீவனோடு உட்பட்டிருக்கிறோம். எல்லா கத்திரி சமூகத்துல வந்தா சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். எல்லா அனுசமத்தினராய் வந்திருக்கு. இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதி நாம் தியானத்தை கடந்து போகலாம். என்னோட திருப்பி கொடுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை திருப்பி கொடுங்கள் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டு சொன்னா பவுல் இங்கே ஒரு சிலருடைய விசுவாச வாழ்வை குறித்து சொல்லப்படுகிறதான நிலைகளை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசத்தை குறித்து பவுல் பேசுவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது என்ன உண்டாகிறது, கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போது என்ன உண்டாகிறது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்த பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதான அற்புதங்கள் என்ன. அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத பகுதியை பார்க்கும் போது அநேகருடைய விசுவாசத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த வேத பகுதியை அலங்கரிப்பதை குறித்து பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கை குறித்து நாம் ஆதியாகமம் முதற்கொண்டு தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டே வந்தோம் சொன்னா அநேகர் ஒப்பிட்டப்படுவதை பார்க்கிறோம். அநேகருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா நன்மைகளுக்குரிய விசுவாசமா இருக்கிறது. ஆனா பவுல் இங்கே ஒரு விசுவாசத்தை குறித்து அவர் பேசுவதை குறித்து பார்க்கிறோம். வாசித்தோம் சொன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது அவர் இவர்மாய் பார்க்கும்போது 6ஆம் வசனத்துல இவர்கள் அதை அறிந்து லிக்கோவோ நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லிஸ்திராவிலே ஒரு தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பவுல் இங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். பவுல் இங்கே பார்க்கும்போது இஸ்திராவிலே போய் அவர் என்ன பண்றாரா, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாய் சொல்கிறது. இஸ்திராவில் இருக்க ஒரு மனுஷன் அங்கே பவுலுடைய பிரசங்கத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற இந்த மனிதனுக்கு பவுல் சகல ஜனங்களுக்கு நடுவிலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணுகிற போது இந்த மனுஷனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, இவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதற்கொண்டு நடக்க முடியாது இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவருடைய நிலைகள் என்ன, எழுந்திருந்து கொள்ள முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு சொன்னா பவுலுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு இவன் தானாய் வந்திருக்க முடியாது. யாராக என்ன செஞ்சிருக்கிறவனை தூக்கி சுமந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பவுல் தன்னை சுகமாக்க வேண்டும் என்பதற்காக இவன் வரவில்லை. பவுல் தன்னை எழுதி நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இவன் வந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்ன, இவன் பவுல் பேசுகிற வார்த்தைகளை மிகுந்த கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் மரணங்கள் அவை எல்லாவற்றையும் சுவிசேஷமாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே தேவனாகிய கிறிஸ்துவை குறித்ததான பிரசங்கத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறதான வேளையை பார்க்கும் போது இந்த மனிதர் அதை மிகுந்த கவனமாக ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு கூட என்ன செஞ்சானா கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப இவன் யூதரை சார்ந்தவர் அல்ல, இவன் ஒரு பிரச்சாதியான ஒரு மனிதன் தான். ஆனா தேவனுடைய வார்த்தை வருகிற போது மிகுந்த ஜாக்கிரதையாய் மிகுந்த கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் தனக்கு அதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகும் என்ற நிலையில் அவர் என்ன செய்கிறார், ஆத்தும ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக கேட்டுக் கொண்டிருந்தான் என்று வேத பகுதி சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறார். இப்ப பவுல் அவனை உற்று பார்க்கிறதான நிலையிலே அவன் எதை காண்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிறதானே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். விசுவாசித்த அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தினரை வந்தார்கள். வந்தவர் எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒரு நன்மை எதிர்பார்த்து கடந்து வந்தார்கள். பெரும்பாலான ஸ்திரீ கடந்து வந்தால் அவர் ரட்சிக்கப்படுவதற்கோ மனம் திரும்புவதற்கோ பாவத்தை அறிக்கை செய்வதற்கோ ஆண்டவருடைய சமூகத்தினராய் வரவில்லை. தன் உதரத்தினுடைய ஊழல் நீங்கி தான் சுகமாகும்படியாய் அவள் கடந்து வந்தாள் என்று பார்க்கிறோம். காரானிய ஸ்திரீ ஒருவர் கடந்து வருகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நல்ல போதகர் என்று சொல்கிறார். என் மகள் பிசாசினுடைய கொடிய வேதனையால் அவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் நிறைய காரியங்களை அவர்கிட்ட பேசுகிறார்.
பேசினாரு. ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறதில்லைன்னு சொன்னாரு. ஆம் ஆண்டவரே, மெய்தான் எல்லாம் சொன்னார். தன்னை தாழ்த்தினார். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவராய் போகவில்லை, சுகத்தை பெற்றுக் கொண்டவராய் கடந்து போனார். அல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷன் சுகத்தை பெறும்படி வாங்கி அவன் கடந்து வரவில்லை. அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளபடியாய், தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளபடியாய், ஒன்றான மெய்தெய்வமாய் இருக்கிற இயேசுவை தன் வாழ்வின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளபடியாய், தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கபடியாய், தன் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகபடியாக தான் இந்த திமிர்வாதக்காரனாக இருக்கிற, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் கொண்டு நடக்க முடியாது இருக்கிற இந்த மனிதர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, எனக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். எனக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய விசுவாசம் என்ன? கர்த்தரை தேடினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். நான் கர்த்தரை தேடினால் என் வாழ்க்கையில் சுகம் கொடுப்பார். நான் கர்த்தரை தேடினால் என் வாழ்க்கை நல்லா வசதியா வச்சிருப்பார். நான் கர்த்தரை தேடினால் என் பிள்ளைகளை நல்லா வச்சிருப்பார். இதான் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசம். அதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எதிர்பார்த்து ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரை தேடுவதை பார்க்கிறோம். எதிர்பார்க்காமல் ரட்சிப்புக்கு ஏற்ற நிலையிலே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற நிலையிலே ஆண்டவர் தன்னை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக, நித்தியத்துக்குரிய வாழ்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தபடியாக அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை தான் தேவன் இந்த மாலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். அந்த வார்த்தைகள் வருகிற போது அவன் மிகுந்த கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். இன்றைக்கு நமக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது, அநேக பரிசுத்தவான்கள் பேசுகிறார்கள், அநேக ஆராய்க்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. அதை கேட்கிற அநேக வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்பதில்லை. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் விசுவாசம் இந்த உலகத்தை ரட்சிக்கபடியா இருக்கிறதா? என் விசுவாசம் என் ஆத்மாவை ரட்சிக்கபடியா இருக்கிறதா? என் விசுவாசம் பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கிறதா? என் விசுவாசமானது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்பலை உண்டாக்கக்கூடிய விசுவாசமா இருக்கிறதா என்பதை தான் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. பொதுவாக பாரம்பரியத்துக்குள்ள வருவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. ஆனா புதிதாக ரட்சிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க இயேசுவை கேள்விப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு வேதத்தை வாசித்து அவர்கள் ஆண்டவரை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த பின்பு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும். ஒருவேளை பாரம்பரியமா தகவல் கிறிஸ்தவர், பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வருகிற போது அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாசமும் குறைவா இருக்கும், ரட்சிப்பின் அனுபவமும் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. எப்போ ரட்சிக்கப்பட கேட்டீங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னா எங்க அப்பா கிறிஸ்டியன், அதனால நான் இருக்கேன் கிறிஸ்டியனா இருக்கேன், நான் பார்ன் கிறிஸ்டியன், எல்லாம் கொஞ்சம் பெருமை இருக்குல்ல, நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் பிறந்த முதல் கொண்டு நான் கிறிஸ்தவர்கள், எங்க தாத்தா கிறிஸ்டியன். அப்ப பாருங்க, ஆனா நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனால், நான் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினால் நான் கிறிஸ்தவனாய் இருப்பேன் என்று சொன்னால் அதனுடைய மேன்மை என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு கிறிஸ்துவ மறுபிறப்புக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அவன் மீண்டும் பிறக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மீண்டும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு. அவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கணும், தன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவனாய் மாறணும், தன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய நிலையிலே தன்னை கிறிஸ்துவுக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அதுதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆள வழியில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். பவுல் அவனை உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கும் போது அவனுடைய பலவீனத்தை அவன் பார்க்கவில்லை, அவன் இருதயத்தை பார்க்கிறான். அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிற நிலைகள் என்ன, அவன் இருதயத்துக்குள்ள வருகிற காரியம் என்னன்னு சொன்னால் அவனுக்குள்ளே மனத்திருதலுக்கேற்று கிறிஸ்துவ தன் முழு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கேற்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமென் என்று விசுவாசிக்கத்தக்கதான முழு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய பலவீனங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கைக்காக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நம்பிக்கை
வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா முதலாவது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் கிறிஸ்துவின் மேலே நமக்குள் இருக்குது என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். 10 சொல்கிறது, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான், உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ சொன்னமே, அவன் எதிர்பார்க்காமல் வருகிறான். அவன் எதிர்பார்க்காத வந்த போதிலும் கூட கர்த்தர் அவன் எதிர்பார்க்காத நன்மைகளை தேவன் அவன் வாழ்வில் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறார். எனக்கு சபைக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்கள் தேவை அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட விசுவாசிகள் அவசியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. எனக்கு வேத ஆராய்ச்சி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிகாரத்தை என்னோடு பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவர் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய முதலாவது பிரசங்கத்தை இங்கே பிரசங்கித்ததை குறித்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து போயிட்ட பிறகு பெந்தெகோஸ்து நாள் வந்து எல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். பலத்த கிரிகள் எல்லாம் நடக்கிறது. நடந்த பின்பு இப்போ பேதுரு எழுந்து பேச ஆரம்பிச்சார். பேசுவதை அநேக ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே 37ஆம் வசனம் சொல்கிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவது மாத்திரமல்ல, ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டும். அப்ப ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதல். அப்ப இங்க பார்க்கிறோம், அவர் சொன்னாரு, நாங்கள் எல்லாம் அந்த வார்த்தை கேட்டவுடனே அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, நாங்கள் மனம் திரும்புவதற்கு, இந்த இயேசுவின் வாழ்க்கையின் சொந்த ரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் என்பதுதான் அவர் பேர் சொன்னாரு. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமா, பாவ மன்னிப்பு என்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தான வகுப்பு எல்லாம் இப்படி வாழ்க்கை நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் இப்படி வாழ்க்கை ரட்சிப்பு அடையாளம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கம்யூனிஸ்ட் சர்வீஸ் கையில வைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம கர்த்தருடைய பந்தியில கைகளை வைக்கிறோம்? அதான் முக்கியமான ஒரு காரியம் இல்லை. ஒருவேளை சுடங்காச்சாரம் போல குறிப்பிட்ட வயது வந்தவுடனே பிள்ளைகளை கொடுக்க வேண்டும், குறிப்பிட்ட காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும், திருமணத்திற்காக ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சுடங்காச்சாரம் ஆகப்பட்டது. ஆனா இங்கே பேதுரு அழகா சொல்றதை பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி, அல்லேலூயா, நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதான் ரட்சிப்பின் அடையாளம். அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தின் அடையாளம் அதுதான் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு உலகத்தினுடைய வழிகளை பார்க்கும்போது, இன்றைய காலகட்டத்திலே சபைகளுக்குள்ள பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் மிக குறைவானவர்கள். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது ரொம்ப குறைவு சபைகள்ல. பாரம்பரியத்துக்குரியவங்க அதிகமா இருக்கிறோம், இல்லை வான் கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமா இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு தேவை வான் கிறிஸ்டியன்ஸ் அல்ல, ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு அடைந்திருக்கிற கிறிஸ்துவ தன் வாழ்க்கையின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தான் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறது. அதாவது வேதம் நமக்கு திட்டமாய் கற்றுக் கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம். பேதுரு மறுபடியும் இங்க சொல்லப்பட்டதானே இந்த வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா 40ஆம் வசனத்துல, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க? 3000 பேர் சபைக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதான் ரட்சிப்பின் சபை. அல்லேலூயா. மனம் திரும்பப்பட்ட சபை, கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கப்பட்ட சபை, கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக நான் அல்ல இனிமேல் கிறிஸ்துவே என்னில் வாசமா இருக்கட்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கப்பட்ட சபை. பவுல் பேதுரு அழகா சொல்வதை பார்க்கிறோம், நீங்கள் மாறுபாடுள்ள சந்ததியுடைய வாழ்வை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஒரே நாள்ல ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் என்ன செய்யப்பட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை தான்
பவுல் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை நம்மால் கலக்க முடியும். அந்த ரட்சிப்பின் விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை நம்மால் அசைக்க முடியும். அந்த ரட்சிப்பின் விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த சபைக்குள்ள ஆத்துமாக்களை நிரப்ப முடியும். அந்த ரட்சிப்பின் விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த அந்தகார கிரியைகளும் மேற்கொள்ளாதபடிக்கு நம்மால் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. அதைதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. இன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவர் ஆதரிச்சுட்டு ஏதோ நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானிச்ச கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண என்பதற்காக அல்ல. வேதம் சொல்கிறது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. இந்த வேத பகுதி நம்ம கற்றுக் கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம். அன்பான தேவன் சொன்னது அதே 16ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அங்கேயும் கூட இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை இருக்கிறதான வார்த்தையை குறித்து நாம பார்க்கிறோம். என்ன சொன்னா இந்த 16ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க பார்க்கும்போது நீங்க சீராவை என்ன செய்யப்படுறாங்க, அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வைக்கப்பட்ட நிலைகளை பார்க்கும்போது இந்த இருவரும் என்ன செய்யறாங்க, பாடி கர்த்தரை என்ன பண்றாங்க, துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். துதிக்கிற போது பூமி அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. 27ஆம் வசனத்திலே சிறைச்சாலைக்காரன் நிறுத்தலிருந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்களோ என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். அல்லேலூயா. சிறைச்சாலைக்கு தலைவனாய் இருக்கிறவர் எல்லாருடைய கட்டுகளும் மறுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயம். இவர் ரோம அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். காலையில ஒருவேளை அதிகாரிகள் வருகிற போது பவுல் இல்லை என்று சொன்னார், சீலா இல்லை என்று சொன்னார், அதை சார்ந்திருக்கிற மற்ற கைதிகள் இல்லை என்று சொன்னார், எப்படி அவன் என்ன செய்யப்படுறாங்க, கொலை செய்ய போகிறார்கள். அவர்கள் கொலை செய்வதற்கு முன்பதாகவே தானே மாய்த்து கொள்ளபடியாக பட்டயத்தை விடுகிறார். அப்போது பவுல் சத்தமிட்டு சொல்கிறார், நாங்கள் யாரும் தப்பி போல, எல்லாரும் எங்கதான் இருக்கிறோம், எங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மன திரும்புதல் உண்டாகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பார்க்கிறோம். 30ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவனை கிறிஸ்தவன் ஆவதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறேன், இல்லை நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அவர் கேட்கிறார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு தான் ஒரு மனுஷனை மாற்றும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மீட்பு அவசியம். ஒரு மனுஷனுடைய பாவத்தில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்த மனம் திரும்புவது அவசியமா இருக்கிறது. இந்த மாலை பொழுதுல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கை நமக்குள்ள இல்லாத இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு தேவன் நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கிறிஸ்துவை ஆராதிப்போம். அல்லேலூயா. வரப்போகிற நாட்கள், கடைசி காலங்கள், கடந்து கொண்டிருக்கிற காலத்தை எல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச காலம் தான் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே தேவஜனமே நீங்களும் நானும் ஆயத்தப்படுவது அவசியமாய் இருக்கிறது. இப்போ அவர் கேட்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் கேட்கும்போது 31ஆம் வசனத்திலே அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்து யாருக்கும் என்னத்தை போதித்தார்களா, கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரத்தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு பேசக்கூடியதுதான் கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்கள்ல நான் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் சொன்னா, கர்த்தருடைய வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஒருபோதும் அசட்டை பண்ணாம கர்த்தரையும் ஒரு வசனத்தையும் என்ன செய்ய வேண்டுமா, நம்முடைய வாழ்வில் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அப்போது அந்த இரவிலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல நீங்க அந்த வீட்டுக்கு போக போறோம், நமக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு போக போறோமா, இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த பேர் பிரஸ்தாபத்தியம் என் தலைமையில் குறித்த அந்த பெருமையோடு நாம் கடந்து போக போகிறோமா? இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதனால்தான் கர்த்தரை தேடுவதில் பின்தங்கி போய்விடுகிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனால கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கவே முடியாது. அல்லேலூயா. அதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம்.
எனக்கு இந்த மாலை பொழுதுல இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். என்னுடைய ஞானஸ்தானம் சிறந்தாட்சரமா இருக்கக்கூடாது, என் ஞானஸ்தானம் பாரம்பரியமா இருக்கக்கூடாது, என் ஞானஸ்தானம் ஒரு ஆதாயத்துக்கா இருக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவனாய், மனம் திரும்பப்பட்டவனாய், கிறிஸ்துவுக்காக என்னை அர்ப்பணிக்கப்பட்டவனா, கிறிஸ்துவோருக்கு நான் மரித்து அடக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுவதை தான் தேவன் இந்த மாலை பொழுதுல எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பவுல் இந்த மனுஷனை பார்க்கிறான். அவன் திமிர்வாதம் அடக்க முடியாதுதான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. முதல்ல நமக்குள்ள என்ன இருக்குன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இரண்டாவது இந்த பவுல் சொல்லுகிற இரண்டாவது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வாசிக்கலாத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இந்த வேத பகுதியை பார்க்கிறோம். இங்க யூதர்களுக்கு இங்க பார்க்கும்போது யூதர்கள் மத்தியிலே கடந்து போய் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வசனத்தை அவருக்கு போதிக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்ணல, கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களை இரண்டு பிரிவா இருக்கிறாங்க. ஒரு பிரிவு இந்த 13ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிறவர்கள் அந்த வார்த்தை என்ன செய்யலையா, ஏற்றுக்கொள்ளவில்லை. 45 வசனம், யூதர்கள் ஜன கூட்டங்களை கொண்ட போது பொறாமை நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வசனத்தை அவமாக்குற யூதர்களாய் காணப்பட்டார்கள். இப்பொழுது பவுலும் பர்னபாவும் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனத்தை நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கொண்டு போய் யாருக்கு பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா, புறஜாதியாய் இருக்கிறதான ஜனங்களுக்கு. அல்லேலூயா. யூதரை அல்லாது இருக்கிற கிரேக்கர்களுக்கு, யூதரை அல்லாது இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு போறாங்க. ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். பவுல் நிமித்தமாய் பர்னபா நிமித்தமாய் வருகிற வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தர்க்கம் பண்றாங்க. ஆனா புறஜாதிகள் என்ன பண்றாங்க பாருங்க. 42ஆம் வசனம் வாசிங்க. அப்போ புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனத்தை தனக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் உற்று கேட்டுக் கொண்டதினாலே, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் வந்ததினாலே அவன் வாழ்க்கை தேவன் அற்புதங்களை செய்தார். இரண்டாவதாக யூதர்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் போகிறது. ஆனால் அவர்கள் பாரம்பரியத்துக்குள்ளே இருந்ததினாலே கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். இவை ஏற்றுக்கொள்ளாத போது அங்க இருக்கிற புறஜாதியார் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்ற அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை விட என்ன ரட்சிக்கப்படாத இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகம் கனப்படுத்துறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவனோட ஒரு வசனம் போடு பத்தினா கூட அதாவது பத்திரமா வச்சிருக்கிறாங்க. இல்ல எத்தனையோ சின்ன பிள்ளைங்களுக்கு, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்ச எத்தனையோ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அவங்க பெரியவன் ஆன பிறகு கூட என்ன வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் காட்டி இருக்கிறாங்க. அது போல நான் படிக்கும் போது நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு கொடுத்தாங்க பாஸ்டர், நான் வளர்ந்து அவங்க பிள்ளைகள்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா அன்றைக்கு கொடுத்த அந்த வசனங்கள் என்ன செய்றாங்க, நினைவில் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே போலதான் இங்க சொல்றாங்க, அவங்க யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, இந்த வசனங்கள் எனக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கு, நாங்கள் ரட்சிக்கப்பட, நாங்கள் மனம் திரும்ப, நீங்க சொல்லுகிற அந்த இயேசுவை எங்கள் வாழ்க்கையின் சொந்த ரட்சகரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் பிரசங்கம்லாம் டைம் பார்க்கணும். எப்போ பிரசங்கம் முடியும், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல கொஞ்சம் லேட்டாக ஆகிடக்கூடாது. 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா பாஸ்டர் கொஞ்சம் லேட்டாக முடிச்சுட்டாரு, அது என்ன பண்ணாருன்னு முக்கியம் இல்லை, லேட்டாக முடிச்சுட்டாரு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கிறோம் இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, அவங்க வாட்சை கேட்கிறாங்க, அடுத்த வாரம் இந்த பிரசனத்தை என்ன பண்ணுங்க, எங்களுக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ பர்னபாவும் பவுலும் இந்த வார்த்தையை கொண்டு போய் கர்த்தருடைய வசனங்களை ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை மையமாய் வைத்து, அவருடைய சிலுவை பாடுகளை, சிலுவையினுடைய நிலைகளை குறித்து, ஆண்டவர் மீண்டும் வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து பவுலும் பர்னபாவும் 48ஆம் வசனத்துல பிரசங்கம் பண்றாங்க. புறஜாதியாரை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் போது என்ன செய்ய வேண்டுமா,
மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் பரிசுத்த வேத எழுத்துக்களா இருக்குது. தேவன் எந்த மனுஷனையும் தேவனாய் நிறுத்தும்படியாக, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்தை நாம் கடந்து போகிற போது இந்த உலக வாழ்க்கையை பற்றிக் கொள்ளாமல் இருந்து நாம் செய்வெடுக்கும்படியாக 6 முதல் கொடுக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்வின் சரித்திரத்தை எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்து அநேக பிரமாணங்களை, அநேக கட்டளைகளை, அநேக நியாயங்களை கை கொள்ளபடியா தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா இந்த வேத வார்த்தையின் வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம், சபையால் படிக்கும் போதெல்லாம், தனிப்பட்ட வாழ்க்கையில படிக்கும் போதெல்லாம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதெல்லாம், இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம யார் மகிமைப்படுத்தணுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுத்திருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட வசனத்தை கொடுத்திருக்கிறீர்களே, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை இளைப்பாற பண்ணுவதற்காக, என்னை கண்டித்து உணர்த்துவதற்காக இப்படிப்பட்ட முன்மாதிரியை நீ வைத்திருக்கிறது சொல்லி இப்போதெல்லாம் கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு நேராய் கடந்து வருகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமா வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு மகிமைப்படுத்துறோம். பாஸ்டர் இந்த வசனத்தை பார்த்தீங்களா, கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறதே இல்லையோ, ஆனா அதை மகிமைப்படுத்துகிறோம். எச்சரிப்பின் சத்தம் வந்துச்சுன்னா அந்த பைபிளே வச்சு பத்திரமா செய்யறோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கிறோம். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில பவுல் இந்த இடத்துலயும் நீ ஆசீர்வாதமா இருக்க பிரசங்கம் பண்ணதே கிடையாது. மனத்திலிருந்து அதிகமா பிரசங்கம் பண்ணுகிறார், ரட்சிப்பு விட்டு அதிகமா பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு விடுதலையாக்கப்படுவது தான் அவர் அதிகமா பிரசங்கம் பண்ணுகிறார். சபைகளுக்கு பண்ணும்போதெல்லாம் பாகு பார்வை இருக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுகிறார். சபைக்குள்ள விபச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுகிறார். சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லாமே பவுலிய எச்சரிப்பின் சத்தம் தான். அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சாதியான ஜனங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? தங்களுக்கு நேராய் வருகிறதான எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொண்டு முதல் முறையை கேட்கிற இவர்கள் இந்த வார்த்தை கேட்டவுடனே கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நமக்கு நேரம் ஒரு எச்சரிக்கை வார்த்தை காலையில படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உணர்த்துறாரா? உடனே பைபிளை மூடி வச்சிடக்கூடாது. ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு பேசி இருக்கிறேன், என்னை சரி கொடுத்தேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த வார்த்தைகள் வசனங்கள் பிரசங்கங்களாக நாம் படிக்கிற போதோ தியானிக்கிற போதோ அது பல நிலைகள் மத்தியிலே, பரிசுத்தவான்கள் மத்தியிலே, அதை எதிர்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் உறவாடி கொள்ளும் போது வருகிற வார்த்தையா இருந்தாலும் கூட சரி, அதெல்லாம் நம்ம கேட்கிற போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும். அப்படி மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன? பவுல் சொல்றார் பாருங்க, யார் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லாம் கவனிக்கணும். முதல்ல ஒரு மனுஷன் விசுவாசித்தான், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இரண்டாவது ஒரு நாங்கள் பார்க்கிறோம், புறஜாதியான ஜனங்கள், கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வாஞ்சையாய் போகிறது, கர்த்தருடைய வசனத்தை அவங்க மகிமைப்படுத்துறாங்க. இப்ப பவுல் சொல்லுகிறார், யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பாங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை மேல் நம்பிக்கையா இருப்பாங்க சொன்னா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ. அல்லேலூயா. அப்படி ஆனால் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று நித்தியத்துக்குரிய நிந்தை இருக்கிறது, இரண்டாவது நித்தியத்துக்குரியதான ஆசீர்வாதத்துக்குரியதான ஜீவனுக்குரிய வழிகள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பண்ணியிருக்கிறதான வாக்குத்தத்தம் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துட்டா சொன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கின் ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுடைய ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிற, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற, கர்த்தரோடு அனுதினம் நடக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்மள எங்க போறோம்? நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா, நித்திய நரகத்துக்குள்ள போக வேண்டுமா?
சொல்லுங்களேன். எங்க போட்டே வந்திருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்காய் போகும்படி வந்திருக்கிறோம். அப்ப நித்திய ஜீவனுக்கு போனோம்னு சொன்னா அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த நித்திய ஜீவனுக்கு தர விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்வே போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த உலகம் ஒரு நித்தியமான உலகம் அல்ல, அனித்தியமான உலகம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் தான், வேதம் அப்படிதான் சொல்கிறது, இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் காண்கிற உலகம் காணாமல் போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகை வேண்டுமாய், கர்த்தருடைய வருகை ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் ஜனங்களை கடைசி நாட்களே தம்முடைய ஜனங்களை சேர்க்கக்கூடிய காலத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பழக்கம் குழந்தைகள் இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வாதைகள் உலகத்தை அசைக்க போகிறது. இதற்குதான் நிலைகளை பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் திகைத்து நடுங்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் எதற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது சொன்னா நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேய புத்தகம் 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று என் பேரில் நான் என்ன செய்ய ஆணையிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொன்னா அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் கடந்து வருவதான வழிகளிலே அநேக நிலைகள் அவர்கள் கடந்து வந்தாங்க. ஆனா வந்த வழியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு வந்து அநேக காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கை அல்ல, கானானுக்குள்ள பிரவேசிப்போம் என்கிற அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. அதனால எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அடக்கம் செய்து விட்டார். அல்லேலூயா. பார்க்கிறோம் இல்ல, யோசுவா காலேபை தவிர வேற யாரும் போக முடியல. மோசே போக முடியல, ஆரோன் போக முடியல, மீரியாம் போகவில்லை. கடந்து வந்து அத்தனை பேரும் அடக்கம் செய்யப்பட்டு போனார்கள். ஏன் சொன்ன ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த ஊரை குறித்த விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தார்களா? அல்லேலூயா. அவர்கள் போய் சேர வேண்டிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பாலம் தேனம் ஓடுகிற அந்த தேசத்தில் போய் சேர்வதை குறித்ததானே நம்பிக்கையற்று போனவர்களாக இருந்தார்களா? ஏதோ வனாந்திர வாழ்க்கையில போகிறது. ஆண்டவர் 40 வருஷ காலங்கள் இதன் வழியாய் நம்ம நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இது போற வரைக்கும் போகட்டும், முடிந்தா நம்ம எங்க போயிடலாம்? கானானுக்கு போயிடலாம் நினைச்சாங்க. அப்படி நினைச்ச யாருமே கடைசியில கானானுக்கு போக முடியவில்லை. உடம்பு நினைக்கலாம் போற வரைக்கும் வாழ்க்கை அப்படியே போகட்டும், ஒருவேளை ஒரு சான்ஸ் ஆண்டவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு சொன்னா நம்ம பரலோகம் போயிடலாம் நினைக்க கூடாது. வேதம் சொல்கிறது, விசுவாசத்துல கூட அழகா பவுல் சொல்றாரு, நித்தியத்திற்கென்று நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருப்போம். ஆனால் கர்த்தரை எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் முழு நிச்சயத்தோடு நாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகிற போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக இந்த நாள் வரை கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், தேவ பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து எல்லா நிலைகள் மத்திய 2022ஆம் ஆண்டிலே கர்த்தர் நம்மை சுகமாய் கொண்டு வந்து அநேக தடைகள் மத்தியிலும் கூட இந்த மாலை பொழுதிலே ஆராதனை செய்வதை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவனை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வு உலகத்துக்குரியது அல்ல, அது நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வு. அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, மற்றவர்களை போல நீங்க செத்தவனுக்காக துக்கித்தாரு என்ன செய்யல, மனதில்லாமல் இருக்க. ஏன் சொன்னா கர்த்தர் தாமே மீண்டும் எப்படி வரப்போகிறார்? 6 மாதத்துல பிரதான தூதி சத்தத்தோடு தேவனுடைய காலத்தோடு கூட வேகமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கொள்வார்கள். இப்போ உயிரோடு நாம் என்ன செய்ய போறோமா? எதிர்கொண்டு போக போகிறோம். இதுக்கு அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். எதிர்கொண்டு போகிறதுக்கு ஏற்ற வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துடைய நன்மைகளை மாத்திரம் கிறிஸ்துவிற்கு பறித்துக் கொள்வதற்கான வாழ்க்கை அல்ல. நம்முடைய நோக்கம் எல்லாம் உலகத்தில் நன்மை இருக்குதோ இல்லையோ, இந்த உலகத்துல பாட அனுபவிக்கிறோமோ, இந்த உலகத்துல தீமை அனுபவிக்கிறோமோ, இந்த உலகத்துல பலவீனங்கள் நம்ம சூழ்ந்து கொள்கிறோம், அது மேன்மை அல்ல. நித்திய வீட்டுக்காக, நித்திய ஜீவனுக்காக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது.
அல்லேலூயா. மூன்றாவதை பார்க்கும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான மூன்றாவது நிலைகளை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான நிலை வார்த்தையை சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1 தெசலோனிக்கேயர்ல பார்க்கும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம், தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் எழுதப்படுகிறதான இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அவன் சொல்ற வார்த்தை என்ன சொன்னா, கர்த்தருடைய வசனத்தை குறித்து நீங்க பேசுகிறதான நிலைகள் குறித்து நான் பார்க்கிறேன். 6ஆம் வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாருக்கு என்னவா மாறினீங்க? மாதிரிகளாய் மாறினீர்கள். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போது நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக வேதம் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிற வார்த்தை என்ன? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரை என்ன சொன்னீங்க? பின்பற்றுகிறானீங்க. அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே சபை ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிற காலத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு இறைப்பாடுள்ள ஒரு காலம் அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இவர் திருவசனத்தை எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, மிகுந்த உபத்திரவத்தின் காலத்திலே. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உள்ளே போக முடியாத இருக்கிற ஒரு காலத்திலே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத இருக்கிற ஒரு காலத்திலே, கர்த்தரை குறித்து சொல்லப்படாத இருக்கிற ஏற்றுக்கொண்ட ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு காலத்திலே தான் இந்த தெசலோனிக்கே சபைக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை பவுல் அனுப்புகிறார். இந்த வார்த்தையை இவர்கள் கேட்ட போது இவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்களை முழுவதுமா என்ன பண்ணாங்களா? அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்க ஏற்றுக்கொண்டு பவுலை பின்பற்றாங்க, ஆண்டவரை பின்பற்றாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசம் யாவது நீங்க என்னவா மாறிட்டீங்கன்னா சாட்சியா மாறிட்டீங்க. அல்லேலூயா. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு எக்ஸாம்பிள் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மை பார்க்கிற மற்ற உலகத்தின் ஜனங்கள் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும்போது, நமக்குள்ள கிறிஸ்துவுடைய வார்த்தையை பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நிலைகளை பார்க்கும்போது, நாமை பார்க்கிற ஜனங்களுக்கு நாம் எப்படி இருக்கணும்னா மாதிரிகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மாதிரியா இல்ல, மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. அவங்க ஒரு மாதிரியான கிறிஸ்டியன் சபை சொல்லக்கூடாது. அவர்கள் ஒரு மாதிரியான கிறிஸ்டியன்ஸ் அல்ல, எல்லாருக்கும் முன்மாதிரியான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இப்ப இவங்க எப்படி மாறிட்டாங்கன்னா, மற்ற இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. பாடுகள் வழியிலே, உபத்திரத்தின் வழியிலே கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 8ஆம் வசனத்துல எப்படி உலகத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இல்லாதபடிக்கு தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கோ பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இந்த வார்த்தையை இவர்கள் தங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ, இவங்க எப்படி மனம் திரும்பினார்களோ, இவர்கள் எப்படி ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த வார்த்தையை மக்கெதோனியாவில் இருக்கிறவர்களுக்கும் அகாயாவில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் பைபிள் சொந்தமாய் மாறணும். அல்லேலூயா. அதுதான் மாதிரியான வாழ்க்கை. வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம், வசனத்தை கேட்டு மகிமைப்படுத்திட்டோம். மூன்றாவது வசனத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியா வந்துட்டு வார்த்தையெல்லாம் கொண்டு போகணும். பேக்கெட் கணக்கு அழகாக கொடுக்குறோம். பஸ் இருக்கிற ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு சமையல கொடுத்தாங்க, என்ன ஒரு ஹாப்பி நியூ சொல்லிட்டு ஒரு பேக்கெட் கார்டு கொடுக்கலாம். அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க அந்த வார்த்தையை கொண்டு போய் மக்கெதோனியாவில் இருக்கிற சபைகளிலே, அவருக்கு அகாயாவில் இருக்கிற சபைகளை கொடுத்து தங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை அவங்க மாதிரியா மாறாங்க. அவங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ, அதன் வழியாக அந்த வசனத்தை தங்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று வைத்துக் கொள்ளாமல் அந்த வசனம் மற்ற
தேசங்கள் வழியே கடந்து போய் உலகம் முழுவதும் கர்த்தருக்கென்று ஆலயமாக்கி கொள்ளும்படியாய் அந்த வார்த்தைகளை கொண்டு போனாங்க. கொண்டு போற இடத்துல சொல்றாரு, உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை இன்னைக்கு நம்ம உலகம் முழுசும் கொண்டு போக முடியாத பரவாயில்ல, நம்ம கூட வேலை செய்ய அந்த வசனத்தை நம்ம கொண்டு போக வேண்டும். நம்ம கூட இருக்கிற உறவின் மக்கள் மத்தியிலே அந்த வார்த்தைகளை கொண்டு போகணும். ஒரு ரட்சன் போறோம், அவர் ரட்சிக்கப்படுங்க. ஒரு அழகான வசனம் போடு வாங்கி ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுத்து பாருங்க, அந்த வசனம் உடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம போயிட்டு பொய்யிட்டு வந்துடும். ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அறியாதவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னும் நமக்குள்ளதான் வசனம் இருக்கிறது. இன்னும் நாமே கர்த்தருடைய வசனத்தை சரியா அறியாம இருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வசனத்தை இன்னும் நாம என்ன செய்ய சரியா தெரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனா தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியம் என்னோடு நின்று போகும்படி தேவன் விரும்பவில்லை. நம் நிமித்தமாய் அந்த வசனம் எல்லாருக்கும் போக வேண்டும். அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டா அந்த செய்தி உலகம் முழுசா என்ன பண்ணுது? புகழ போலியா போயிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலும் போயிட்டு. ஆனா நமக்கு வருகிற ஒரு செய்தி, இந்த வசனம் வந்து அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு அனுப்புங்க. அந்த வசனங்களை பார்க்க மற்றவங்களுக்கு பிரோஜனமா இருக்கட்டும். கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகளுக்கு அனுப்புங்க. இவங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எங்க எல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் தமக்கு ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பவுல் சொல்கிற காரியம் என்ன? இந்த சபை கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை அநேகருக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள அவசியம். முதலாவதாக ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இரண்டாவது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து மகிமைப்படுத்தினார்கள். மூன்றாவது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருத்தருவத்தின் மத்தியில் ஏற்றுக்கொண்ட இவர்கள் கர்த்தருடைய வார்த்தை தனக்குள் மாத்திரம் வைத்திராமல் அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை போய்தான் அகையாவிலும் மக்கதோனியாவிலும் எழுப்புதல் உண்டாயிற்று. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இவர்கள் முன்மாதிரியா மாறி போய் தெசலோனிக்கே சபை ஆவிக்குரிய வாழ்க்கையை சாட்சி பெற்ற ஒரு சபையாய் மாறி போயிற்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இதனால தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களில் விதைப்போம். கர்த்தருடைய வார்த்தை நாம் விதைத்து ஆத்துமாக்களை அருளை செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளுமே கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். முதலாவது பவுல் ஒரு மனிதன் தாயின் வயிற்றில் பிறந்ததற்கு கொண்டு ஒருவனுடைய வாழ்க்கை நடக்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் சுகத்தை எதிர்பார்த்தவர்கள அவர் ரட்சிப்பை எதிர்பார்த்து தேவனை விசுவாசித்தான். நல்ல பவுல் அவரை பார்க்கும்போது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள் ஒன்றென்று கண்டார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ளே பாரம்பரியத்தில் உள்ள கிறிஸ்துவ தலைமுறையில வந்ததுனால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. உண்மையான ஒரு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். முடிவுகள் நினைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேறு நமக்கு சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். நீங்க கர்த்தருடைய வார்த்தை நம்ம மிக கவனமாய் கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு என்ற விசுவாசத்தை கர்த்தர் தந்து நம்மை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது புறஜாதியான ஜனங்கள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத வசனத்தை அவங்க சொல்றாங்க. எனக்கு நீங்க போறீங்க, நாங்க அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. போதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்த போது அந்த வார்த்தையை கண்டாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. மகிமைப்படுத்த மாத்திரம் அல்ல, பவுல் சொல்றார், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்தாங்களாம். கர்த்தருடைய வசனத்தை உலகத்துக்கு எண்ணிக்காய் மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாம விசுவாசிக்கும் போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். மூன்றாவது இஸ்ரவேல் சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அநேக உபத்திரவணியாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, மக்கதோனியாவில் அகையாவில் இருக்கிற சபைகளுக்கு அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து எல்லா விசுவாசிகளுக்கும் நீங்க மாதிரியா இருக்கிறீங்கன்னு சொல்றத பார்க்கிறோம். நீ கர்த்தருடைய வசனம் எனக்கு மாத்திரம் இந்த பைபிள் சொந்தம் என்று சொல்லி அல்ல, மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிற சபையால் விசுவாசிய தேவன் நம்மை மாற்ற ஆண்டவர் சபையில் நம்ம அர்ப்பணிக்கிறோம். காலம் கடைசி காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மாத்திரம் இல்லை, என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு சொந்தமாக மாத்திரம் அல்ல, இதை மற்றவர்களுக்கும் சேர்ந்த அந்த வாஞ்ச உணர்வை தேவன் நமக்கு கொடுக்கபடியாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் தெய்வமே,
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாணவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வருஷம் இந்த மாலை பொழுதுல சபையா இணைந்து துதித்து ஆராதித்து உடைய வார்த்தைகளை தியானிக்க நீங்க கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எல்லோரும் வெளிப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியான கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எல்லோருடைய வெளிப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை அசட்டிய அல்லாமல் அதை கவனமாய் கேட்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அதை பிரசித்திப்படுத்துகிற ஆவிக்குரிய ஜனங்களாய், விசுவாசிகளாய், ஊழியக்காரர்களாய், சபையாய் தேவ மாற்றும்படியாய் சமூகத்திலே வெறுமையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியேசியம் அந்த கடைசி நாட்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் கர்த்தாவே இதனால வந்து அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கிருபை பிரசனம் இருந்து அடுத்தவர்களாக பாழாக்கும் கொள்கைக்கு அடுத்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களை நீங்க விலக்கி குடும்பமா நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்கபடியா அன்பின் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உதரத்து காணிக்கைகளை வைத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வதிங்க. தங்களுடைய வருமானத்தை ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்று கொடுக்கும்படியான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறோம். இதற்கு ஏற்ற நன்மையின் ஆசீர்வாதங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த நல்ல பலனை கொடுக்கத்தக்கதால் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 27ஆம் தேதி அனைவரே திருமண காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 28ஆம் தேதிக்கான சில நபர்களை தவிர்க்கும் திருமணத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ரெண்டு திருமணமும் கத்தகாமி இயற்கை நன்மையை மாற்றி அடைவதை பெருந்தொற்று நாட்கள் எந்த ஒரு ஊரடங்கும் தடையும் இல்லாதபடி மகிழ்ச்சி அந்த பிள்ளைகள் திருமண நாட்களை கடந்து போது தெய்வ திருவிசியம்படி நாங்கள் ஜெபம் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ எந்த தடையும் இல்லாமல் மகிழ்ச்சியை வந்து இந்த ரெண்டு பிள்ளைகளை மனசார வாழ்த்து கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த திருமண நாட்கள் நீர் வந்து ஆண்டவரே அன்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு 1000 அவர்களை கர்த்தர் நாட்களை பரிசுத்தப்படுத்தி தெய்வ பிரசன்னத்தினாலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் இரு குடும்பத்தில் எல்லா பிரயாசத்தின் மத்தியிலும் கர்த்தரே போதுமானவர் இருந்து எல்லா தெய்வ கிருபை மனுஷ தயவு பண ஒத்தாசையை கர்த்தர் சந்திக்கும்படியாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே சொந்தமே நாம் மைப்பொருள தடைபட்டு போன மக்களை கர்த்தர் நாட்களில் கொண்டு வந்து சேர்க்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான வழிநடத்தலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை மற்றும் நம் யாரும் கேட்ட வார்த்தைகளும் இந்த வாரத்தில் தங்களாக திருமண நாட்கள் அன்பு பிள்ளைகளும் உதரத்தமான காலங்களை படைத்த அன்பு தெய்வ பிள்ளைகளும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.